குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்னைக்கு ஒருமை பன்மை, அதாவது ஆங்கிலத்தில் சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பொருள் இருந்தால் அதை வந்து ஒருமைன்னு சொல்லுவோம். அதே சேம் பொருள் நிறையா இருந்துச்சுன்னா அதை வந்து பன்மைன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரே ஒரு சிங்கம் இருந்துச்சுன்னா அது சிங்குலர் ஒருமை அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நிறையா சிங்கம் இருந்துச்சுன்னா அதை வந்து பன்மை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சிங்குலர் ப்ளூரல். இப்போ வந்து நம்ம ஒருமை பன்மை இதில் வந்து பார்த்திங்கன்னா கல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து இது கல் என்பது ஒருமையில் இருக்குது, ஒரே ஒரு கல். இது பன்மையாக மாறுது இந்த இடத்துல. அதில் வந்து கல்கள்னு மாறுமா கற்கள்னு மாறுமாங்கிறது தான் கொஷின். இப்போ வந்து பாருங்கள், படிங்க இதை. காயில் கால். கால். அடுத்தது கீழே நூயில் நூல். வெரி குட். அடுத்தது கீழே தாயில் தாள். இது எல்லாமே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கால், நூல், தாள். என்ன ஒற்றுமை? காயில் காயில் கால்கள். ஓகே, இது ஒற்றுமை என்னங்கிறத நீங்கள் சொல்லணும். இதில் என்ன ஒற்றுமை அப்படின்னா காவும் நெடில், நூவும் நெடில், தாவும் நெடில். நெடில் இருக்கிறதுனால அப்படியே இங்கே பன்மையாக மாறும்போது கல் விகுதி மட்டும் வந்தால் போதும். கால்கள், நூல்கள், தாள்கள் இப்படி தான் வரணும். கா நெடில், நூ நெடில், தாவும் நெடில். அதாவது இங்கே அந்த வார்த்தையின் முதல் எழுத்துக்கள் நெடில் வந்துச்சுன்னா அப்படியே இங்கே எதுவுமே மாறாது. அப்படியே கல் மட்டும் சேருங்க. காயில் காயில் காயில், கால்கள், நூல்கள், தாள்கள். இப்போ நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய கால் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கால்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மனிதனுக்கு 2 கால்கள் இருக்குது. அது வந்து சிங்குலரில் வராது, ப்ளூரலில் வரும். அதனால் கால்கள். இது வந்து நூல்கள். ஒரு புஸ்தகம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு நூல் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நிறையா புக்கு இருக்கும்போது நூல்கள் அப்படி சொல்லுவோம். அடுத்தது தாள்கள். இது வந்து இப்போ நெற்பயிரெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த தாள் வந்து நிறையா தாள் இருந்துச்சுன்னா அது வந்து தாள்கள் அப்படின்னு சொல்லணும். ஒரே ஒரு தாள் அதை மட்டும் எடுத்தோம்னா தாள் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. கா, நூ, தா இதெல்லாம். அடுத்து பாருங்கள், குறிலில் இருக்குது. ஒரு வார்த்தையின் முதல் எழுத்து குறிலில் இருக்குது. அதுக்கு வந்து நமக்கு இங்கே அப்படியே கல்விகுதி அப்படியே வராது, இங்கே இடையில் உள்ள எழுத்து மாறி வரும். அதுதான் கல்விகுதி மாற்றம்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இதை படிங்க பார்க்கலாம். முதல் வேர்டு மட்டும் படிங்க. அடுத்து அடுத்து ஓகே, இது எல்லாமே குறிலில் இருக்குது. நெடிலா மாறினா அதோட மீனிங் மாறி போயிடும். இப்போ எல்லாமே குறிலில் இருக்கிறதுனால இங்கே வந்து மாறும். பற்கள், புல், புட்கள், முள், முட்கள், பல், பற்கள். இங்கே மாறுது பாருங்கள். சிம்பிளாக கல்விக்குதிய ஒருமை பன்மையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். எளிமையான முறையில் வார்த்தையின் முதல் எழுத்து குறில் வந்துச்சுன்னா இங்கே மாறும். வார்த்தையின் முதல் எழுத்து குறிலில் வந்தால், குறில் எழுத்து வந்தால் இங்கு மாறும். புல், புட்கள், முள், முட்கள், பல், பற்கள். அதுவே வார்த்தையின் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக வந்தால் இங்கு மாறாது, அப்படியே வரும். முன்பு நம்ம படித்தது போல் ஆள்கள் அப்படி தான் வரும். இதுதான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்ததும் குறில் எழுத்தில் தான் வருது. ஒன்று குறில், ஒன்று நெடில். சொல். இதில் பாருங்கள், குறிலில் வருது, அதனால் இங்கே மாறுது. சொற்கள் என்று மாறுகிறது. அடுத்தது ஆள் வந்து வந்து நெடில் எழுத்து. இங்கே பாருங்கள், அப்படியே வருது. இங்கே ஆள்கள். நல்லா கவனிங்க. வந்து குறில், சொற்கள் என்று மாறுகிறது. இங்கே ஆள். இதில் வந்து வந்து நெடில் எழுத்து, அதனால் ஆள்கள் என்று அப்படியே வருகிறது. இதில் நீங்கள் சிம்பிளாக தெரிந்து கொள்ள வேண்டியது குறில் எழுத்து, நெடில் எழுத்து மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு படிங்க. இதில் இன்னும் டீப்பாக இலக்கணம்லாம் நம்ம பிஹெச்டி பண்ணுற அளவுக்குலாம் படிக்கணுங்கிறது பின்னாடி படிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு சிம்பிளாக குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி குறில் எழுத்து வந்தால்
இங்கு மாறும். நெடில் எழுத்து வந்தால் அப்படியே வரும். ஆள்கள் தாள்கள் அப்படியே வரும். இது மட்டும் சொன்னால்